13 வயது சிறுமியிடம் அத்துமீறும் போது மனசு கூசலையா? இது என் தாத்தா தான் என்று கூறி பாலியல் வன்கொடுமை செய்தவரின் வாகனத்திலேயே மீண்டும் ஏறிய அப்பாவி சிறுமி. காக்கிநாடா டிஎஸ்பி ஸ்ரீஹரி ராஜு இது பத்தி சொல்லும்போது, பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய போக்சோ சட்டத்துல கடுமையான பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவர் பள்ளி வாகனத்திலிருந்து ஒரு மைனரை அழைத்து சென்றதுனால அது கடத்தலா தகுதியாகுது. பாலியல் பலாத்காரம் தொடர்பானவை உட்பட கடுமையான பிரிவுகள்ல சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னும் டிஎஸ்பி சொல்லியிருக்காங்க. நான் யார் தெரியுமா? முனிசிபாலிட்டி கவுன்சிலர்னு சொன்னவர் இப்போ உயிரோட இல்ல. பதைக்க வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நுனியில தான் 62 வயதான நாராயண ராவ் அப்படின்றவங்க வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எதிர் வீட்டுல தான் 13 வயது சிறுமி வசிச்சிட்டு இருக்கிறதா கூறப்படுது. இந்த நிலையில தான் அந்த சிறுமி கிட்ட இந்த முதியவர் ஆள் இல்லாத ஒரு இடத்துல புதரை கிட்ட அத்துமீறி இருந்திருக்காரு. நல்ல வேளையா அந்த வழியா போனவர் அதை பார்த்து வீடியோ எடுத்தவர் கிட்ட அந்த நபர் வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடிய காட்சியுமே வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து நாராயண ராவ் மேல கடத்தல் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரை கைது செய்து போலீசார் நீதிபதி வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்காங்க. அப்போதான் நாராயண ராவ் இயற்கை உபாதை கழிக்கணும் அப்படின்ற மாதிரியா சொல்லி வாகனத்திலிருந்து இறங்கி சென்று உயிரையே மாய்த்து கொண்டு விபரீத முடிவு எடுத்ததா கூறப்படுது. ஏரியிலிருந்து நாராயண ராவுடைய உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.